பொன்னியின் செல்வன் பாகம் 5 28ஆம் அத்தியாயம். கோஷம் எழுந்தது. இளவரசர் அருள்மொழிவர்மரின் அந்த இளம் பொன்முகத்தில் என்ன மாய மந்திர சக்திதான் இருந்ததோ தெரியாது. இத்தனைக்கும் இளவரசர் அச்சமயம் முகத்தை சுளுக்கிக் கொள்ளவும் இல்லை. கோபத்தின் அறிகுறியும் சிறிது கூட காட்டவில்லை. வெண்ணெய் திருடி அகப்பட்டு கொண்ட கண்ணனைப் போல் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் பாவனை முகத்தில் தோன்றும்படி நின்றார். சின்ன பழுவேட்டரையர்பால் குற்றம் கண்டுபிடித்து கடிந்து கொள்ளும் அறிகுறியோ அவரை எதிர்த்து போராடும் நோக்கமோ அணுவளவும் அவர் முகத்தில் காணப்படவில்லை. ஆயினும் அஞ்சா நெஞ்சமும் அளவிலா மனோதிடமும் வாய்ந்தவரான காலாந்தக கண்டரின் கை கால்கள் அந்த கணத்தில் வெடவெடத்து விட்டன. முகத்தில் வியர்வை அரும்பியது. இன்னது செய்கிறோம் என்று கூட அறியாமல் இரு கைகளையும் கூப்பி வணக்கம் செலுத்தியவாறு, பொன்னியின் செல்வா, இளங்கொண்ட வீரா, சோழ நாட்டின் தவப்புதல்வா, இது என்ன கோலம்? இது என்ன காரியம்? இவ்விதம் தண்டிப்பதற்கு என்ன குற்றம் செய்தேன் நான்? சற்று முன் நான் செய்த பிழையை பொறுத்து கருணை புரிய வேண்டும். மன்னித்தேன் என்று அருள் வாக்கு தர வேண்டும். கண்ணிருந்தும் பாராத குருடனாகிவிட்டேன் என்று நாத்தழுதழுக்க குரல் நடுங்க கூறினார். மேலும் இதே முறையில் பேசப்போனவரை இளவரசர் தடுத்து, தளபதி, இது என்ன? தாங்களாவது குற்றம் செய்யவாவது, ஒன்றும் அறியாத இந்த சிறுவன் தங்களை மன்னிப்பதாவது என்றார். தங்களை பிடித்து நிறுத்திய இந்த கையை வெட்டினாலும் போதிய தண்டனை ஆகாது. அடா என்று அழைத்த என் நாவை அறுத்து போட்டாலும் போதாது. தங்கள் வார்த்தைகள் என் காதில் நாராசமாக விழுகின்றன. போதும், நிறுத்துங்கள். தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக தங்கள் கடமையை செய்தீர்கள். அதில் குற்றம் என்ன? தவறு என்னுடையது. நான் இந்த வேடத்தில் யானை பாகனாக வருவேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லைதான். இப்படி தாங்கள் செய்யலாமா? எதற்காக? சோழ நாட்டின் மகாவீரரை எப்படியா நான் வரவேற்றிருக்க வேண்டும்? ஆச்சார உபசாரங்களுடன் முன்வாசலில் வந்து காத்திருந்து வெற்றி முரசுகள் எட்டுத்துக்கும் அதிரும்படி முழங்க வரவேற்றிருக்க மாட்டேனா? தாங்கள் அப்படி செய்வீர்கள் என்று அறிந்துதான் நான் இந்த வேஷத்தில் வந்தேன். அதற்கெல்லாம் இது சரியான நேரமல்ல. தங்களுக்கு தெரியாதா? சதிகாரர்களின் தீய முயற்சிகளைப் பற்றி சற்று முன் கொடும்பாளூர் இளவரசி கூறினாள் அல்லவா? அது உண்மையாக இருக்கலாம் என்றே எனக்கு தோன்றுகிறது. இளவரசே, என்னையும் அந்த பாண்டிய சதிகாரர்களுடன் சேர்த்து விட்டீர்களா? கடவுளே, என் தந்தை சக்கரவர்த்தியை பாதுகாப்பதற்கு தாங்கள் செய்திருக்கும் ஏற்பாடுகளை பார்த்து மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன். முதலில் என் தந்தையை பார்த்துவிட்டு பிறகு... ஐயா, சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்க கூடாதென்று நான் தடுத்து விடுவேன் என்று நினைத்தீர்களா? அத்தகைய பாவி நான் என்று யாரேனும் தங்களுக்கு சொல்லியிருந்தால் ஒரு நாளும் நான் நம்பியிருக்க மாட்டேன் தளபதி. பின் ஏன் இந்த வேஷம்? வேறு முறையில் நான் கோட்டைக்குள் வந்திருக்க முடியுமா? யோசியுங்கள். கோட்டையைச் சுற்றி தென் திசை சேனைகள் வந்து சூழ்ந்திருக்கின்றன. பெரிய வேளாரும் வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார் என்று தங்களுக்கு தெரிந்திருக்கும். கோட்டை கதவுகளை நான் மூடச் செய்தது நியாயமே அல்லவா? அதில் ஏதேனும் குற்றம் உண்டா? ரொம்ப நியாயம். பெரிய வேளாரின் புத்தி கெட்டுப் போயிருக்கிறது. அவரால் நான் கோட்டைக்குள் வருவது தடைப்படும் என்றுதான் இந்த வேடத்தில் வந்தேன். அவர் மகளையும் அழைத்து கொண்டு வந்தேன். நல்ல வேளையாக அவர் என்னை கவனிக்கவில்லை. தங்களுடைய கூர்மையான கண்கள் கண்டுபிடித்து விட்டன. என் கண்கள் மூடி போயிருந்தன. அதனால்தான் பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளவில்லை. தங்களை யானை பாகன் என்று கூறிய வார்த்தைகளை தாங்கள் கருணை கூர்ந்து மன்னித்து விடுங்கள். அவ்விதம் சொல்ல வேண்டாம். தாங்கள் வேறு, என் தந்தை வேறு என்றே நான் எண்ணவில்லை. என்னை சிறைப்படுத்தி கையோடு கொண்டு வருவதற்காக தாங்கள் ஆள்களை அனுப்பியிருந்தீர்கள். கடவுளே, இது என்ன வார்த்தை? நானா சிறைப்படுத்த ஆட்களை அனுப்பினேன்? தங்களை உடனே பார்க்க வேண்டும் என்பதற்காக தங்கள் தந்தை சக்கரவர்த்தி அனுப்பினார். அது எனக்கு தெரியாதா தளபதி? இலங்கையில் நான் இருந்தபோது அவர்கள் வந்தார்கள். சக்கரவர்த்தியின் கட்டளை அல்ல, பழுவேட்டரையர்களின் கட்டளை என்று என் அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள். எங்கள் விரோதிகள் அப்படி சொல்லியிருப்பார்கள். நான் அவர்களுக்கு என் தந்தையின் கட்டளை எப்படியோ அப்படியே பழுவேட்டரையர்களின் கட்டளையும் என் சிரமேல் கொள்ளத்தக்கது என்று கூறினேன். கடலையும் புயலையும் மழையையும் வெள்ளத்தையும் தாண்டி வந்தேன். அரண்மனையின் முன்வாசலை தாண்டி உள்ளே போனதும் தங்கள் விருப்பத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணினேன். தங்கள் கட்டளையின்றி தந்தையை பார்க்கவும் நான் விரும்பவில்லை. இளவரசே, இன்னும் என்னை சோதிக்கிறீர்களா? தங்கள் தந்தையை தாங்கள் சந்திப்பதற்கு நான் என்ன கட்டளையிடுவது? தங்களுடன் வரச் சொன்னால் வருகிறேன். இங்கேயே நிற்கச் சொன்னால் நின்று விடுகிறேன்.
இளவரசரின் விருப்பமே என் சிரசின் மேல் சூடும் கட்டளை என்று பணிவுடன் கூறினார் சின்ன பழுவேட்டரையர். தளபதி, தாங்கள் இங்கேயே நிற்க வேண்டித்தான் நேரும் போலிருக்கிறது. அதிக நேரம் நாம் இங்கு நின்று பேசிக் கொண்டிருந்து விட்டோம். அதோ பாருங்கள் என்றார் இளவரசர். சின்ன பழுவேட்டரையர் திரும்பி பார்த்தார். சற்று முன் தூரத்தில் நின்ற அவருடைய ஆட்கள் எல்லாம் நெருங்கி வந்திருப்பதை கண்டார். அவர்கள் மட்டுமல்ல, அரண்மனை வாசற்காவலர்களும் வந்துவிட்டார்கள். இன்னும் தூரத்திலே நின்ற வேளக்கார படையினரிலும் சிலர் பிரிந்து வந்து கொண்டிருந்தார்கள். அருகில் வந்தவர்கள் அனைவரும் பொன்னியின் செல்வரை கண்கொட்டாத ஆரவாரத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். சின்ன பழுவேட்டரையர் திரும்பி பார்த்த நேரத்தில் இளவரசரின் திருமுகத்தில் விளக்கு வெளிச்சம் நன்றாக விழுந்து மிக பிரகாசமாக தெரிந்தது. வீரர்களில் ஒருவன் வாழ்க இளவரசர் என்றான். வாழ்க பொன்னியின் செல்வர் என்றான் இன்னொருவன். மகிந்தனை புறங்கண்டு ஈழங்கொண்ட வீராதி வீரர் வாழ்க என்றான் மற்றொருவன். இந்த குரல்களை கேட்டவுடன் வேளக்கார படையினர் அனைவரும் அங்கு விரைந்து வரத் தொடங்கினார்கள். பற்பல குரல்களிலிருந்து வாழ்க பொன்னியின் செல்வர் என்ற வாழ்த்தொல்லிகள் எழுந்தன. அரண்மனை வாசலானபடியாலும் சின்ன பழுவேட்டரையர் அங்கிருந்தபடியாலும் அந்த ஒலி மிக மெல்லியதாகத்தான் அப்போது எழுந்தது. இளந்தென்றல் காற்று புதிதாக தளிர்த்த அரச மரத்தின் மீது அடிக்குங்கால் ஏற்படும் சலசலப்பு சத்தத்தைப் போலத்தான் கேட்டது. நேரமாக ஆக, நாள் ஆக ஆக அந்த மெல்லிய ஒலி எப்படி வளர்ந்து வளர்ந்து பெரிதாகி மகா சமுத்திரத்தின் ஆயிரம் ஆயிரம் அலைகளின் ஆரவாரத்தையும் மிஞ்சிய மாபெரும் கோஷமாயிற்று என்பதை பின்வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். தளபதி, நாம் இங்கே நின்று பேசியது தவறாக போயிற்று. அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கும் வரையில் நான் என்னை தெரியப்படுத்திக் கொள்ள விரும்பாததின் காரணம் இப்போது தெரிகிறதல்லவா என்று இளவரசர் கேட்டார். தெரிகிறது அரசே. நான் இவர்களுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு வருகிறேன். தாங்கள் தயவு செய்து விரைந்து உள்ளே செல்லுங்கள் என்றார் காலாந்தக கண்டர். அத்தியாயம் முடிவு.